இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். ஸோ யூசிங் தெவெனின்ஸ் அண்ட் நார்டன் சர்க்யூட். இங்கே பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர்எல் ஃபார் மேக்ஸிமம் பவர் டு ஆர்எல். ஆர்எல் மேக்ஸிமம் பவர் இருக்கும்போது ஆர்எலோட வேல்யூ என்ன, அங்கே பவர் என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணி நம்ம தெவெனின்ஸ் சர்க்யூட்டும் சால்வ் பண்ண போகிறோம், நார்டன் சர்க்யூட்டும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ தெவெனின் சர்க்யூட் அப்படிங்கிறது VOC ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் RTH வேல்யூ கால்குலேட் பண்ணணும். நார்டன் சர்க்யூட்ங்கிறது வந்து நார்டன் கரண்ட், அதாவது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இன் RL. தென் நம்ம வந்து RTH வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ காமனாக இருக்கக்கூடியது வந்து RTH. ஃபர்ஸ்ட் நான் வந்து RTH வேல்யூ சால்வ் பண்ணுறேன். ஸோ RTH வேல்யூ சால்வ் பண்ணுறதுக்கு இந்த சர்க்யூட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா RL வேல்யூ துறை எலிமினேட் பண்ணிடணும், சோர்ஸை வந்து எலிமினேட் பண்ணணும். சோர்ஸ் எப்படி எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸாக இருந்தால் ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸாக இருந்தால் ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ நான் RTH வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறேன். காமனாக இருக்கக்கூடியது சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணுறேன். இங்கே ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டு இந்த டெர்மினல் வந்து எனக்கு வந்து RTH வேணும். ஸோ RL வந்து நான் எலிமினேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சோர்ஸ் வந்து நான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கேன், இங்கே இருக்க டெர்மினல் வந்து எலிமினேட் பண்ணியிருக்கேன். தென் எனக்கு இங்கேருந்து RTH வேல்யூ பார்க்கணும் அப்படின்னா இங்கேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுது, இங்கே வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது, அதுதான் அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு, 5 Ω 5 Ω பேரல், தென் சீரீஸ் வித் 5 Ω. அப்போ RTH வேல்யூ என்ன வரும்னா 5 Ω, அது சீரீஸ் வித் இந்த ரெண்டோட காம்பினேஷன். இங்கே ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலாக இருக்குது. ஸோ பேரல் மீன்ஸ் R1 R2 டிவைட் பை R1 ப்ளஸ் R2, 5 into 5 divided by 5 plus 5. ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு, சேம் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் கம்பைன்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து அதில் பாதியாக தான் இருக்கும். ஸோ 2.5 இங்கே வரும், இங்கே ஒரு 5 இருக்குது. ஸோ 7.5 Ω RTH வேல்யூ. இது ரெண்டு சர்க்யூட்டுக்கும் தெவெனின்ஸ்க்கும் நார்டனுக்கும் காமனாக இருக்கும். அடுத்து தெவெனின்ஸில் VOC வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறேன். இந்த டெர்மினலில் VOC வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறேன். அகைன் இந்த இதில் வந்து சோர்ஸோட வேல்யூ மட்டும் நான் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ இங்கே வந்து எனக்கு எங்கே வேணும் அப்படின்னா இந்த ஓப்பன் டெர்மினல், இங்கே வந்து வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறது வேணும். ஸோ இங்கே வந்து நமக்கு வோல்டேஜ் வந்து 20 வோல்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து 5 Ω ரெசிஸ்டன்ஸு. ஸோ எனக்கு இங்கே வந்து VOC வேல்யூ வேணும். ஸோ இங்கே VOC வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த 5 Ωல பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்குமானா இருக்காது, ஏன்னா ஓப்பன் சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ இங்கே கரண்ட் இருக்காது. அப்போ இந்த 5 Ωல நான் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அதுதான் என்னோட VOC வேல்யூ. ஸோ இந்த இதில் ஈஸியாக VOC வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 20 வோல்ட் இந்த ஒரு சர்க்யூட் மட்டும் தான் இருக்க போகுது, இந்த ஒரு சர்க்யூட் மட்டும் தான் இருக்குது. எனக்கு இங்கே தான் VOC வேல்யூ, இது 5 Ω 5 Ω, இது 20 வோல்ட். ஸோ இந்த இதில் 5 Ω வேணும் அப்படின்னா நான் வோல்டேஜ் டிவைடர் ரூல் அப்ளை பண்ணுறேன். VOC ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் 20 இன்டு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் 5 டிவைடட் பை 5 + 5 which is equal to கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 வோல்ட் வரும். ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா 20 வோல்ட் 5 Ω ரெசிஸ்டன்ஸ் 5 Ω ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டாக செப்பரேட் ஆகுது. இங்கே வந்து ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறதுனால இதில் வந்து பாதி தான் இருக்கும். ஸோ இதுதான் VOC. இப்போ VOC வேல்யூ இங்கே கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போ இதுக்கடுத்து நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள், தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைகிறேன். ஸோ அதிலிருந்து நான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் VOC வேல்யூ ப்ளஸ் மைனஸ் 10 வோல்ட், RTH வேல்யூ 7.5 Ω, தென் RL வேல்யூ ஈக்குவல் டு RTH வேல்யூ. ஏன்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா நம்மளோட லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து RTH ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதுவும் 7.5. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, RTH வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தென் மேக்ஸிமம் பவர், இங்கே இருக்கக்கூடிய பவர் தான் மேக்ஸிமம் பவர். இந்த இதில் இருக்கக்கூடிய பவர் வேல்யூ கால்குலேட் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் வேல்யூ தெரிஞ்சால் போதும். பவர் வேல்யூ P is equal to வோல்டேஜ் ஸ்கொயர் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னா இங்கே வோல்டேஜ் டிவைடர் ரூல் போடுங்க. VOC வோல்டேஜ் இருக்குது. ஸோ 7.5 7.5, அப்போ ரெண்டுலேயுமே வந்து பாதி பாதியாக தான் வந்து வோல்டேஜ் செப்பரேட் ஆகும். அதனால் என்ன செய்வோம் அப்படின்னா VOC டிவைட் பை 2 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை R. இதுதான் வந்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அதுதான் ஃபார்முலா, VOC ஸ்கொயர் டிவைட் பை 4 RTH. ஸோ என்னோட VOC ஸ்கொயர் வந்து 10 ஸ்கொயர் டிவைட் பை 4 into 7.5 which is equal to 3.33 watt. அப்போ பவர் மேக்ஸிமம் ஈக்குவல் டு 3.33 வாட். இது நான் எதில் போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள், தெவெனின்ஸில் போட்டிருக்கேன். இதே இது நார்டான்லேயே எனக்கு அதே மாதிரி கிடைக்குதா அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ நார்டானுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா IN வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இதே சர்க்யூட் தான் அகைன் நான் ட்ரா பண்ணுறேன். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா
இந்த சர்க்கியூட்ல இருந்து இங்கே ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிடணும். ஸோ சோர்ஸ் எல்லாமே அப்படியே தான் போடணும். பாருங்கள், ஸோ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் தான் ஐஎன். ஆர்எல் வேல்யூவை ஸ்டார்ட் பண்ணிடணும். வோல்டேஜ் சோர்ஸ் அப்படியே எழுதிடணும். 20 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் நமக்கு எல்லா ரெசிஸ்டன்ஸும் 5 ஓம். ஸோ இங்கே ஐஎன் வேல்யூ எனக்கு வேணும். இங்கே எந்த மெத்தட்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாட்டான் இங்கே இது ஃபுல்லாகவே தெவனின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். செப்பரேட் பண்ணி காட்டுறேன். தெவனின்ஸ், இது வந்து நாட்டான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே கரண்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணோம்னா கரண்ட் டிவைடர் ரூல் மூலமாக இங்கே உள்ள கரண்ட் தான், இந்த 5 ஓம் கரண்ட் தான் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஐஎனோட வேல்யூவாக இருக்கும். அப்போ இங்கே வந்து ஐயோட வேல்யூ வேணும் அப்படின்னா ஐஎன் வேல்யூ நான் கரண்ட் டிவைடர் மூலமாக கால்குலேட் பண்ணலாம். இங்கே ஐயோட வேல்யூ வேணும்னா V is equal to I into R, I is equal to V by R. Vயோட வேல்யூ வந்து 20 வோல்ட், R வந்து R ஈக்குவல் கண்டுபிடிக்கணும். 5 ஓம் 5 ஓம் பேரலல், தென் 5 ஓம் கூட சீரீஸாக இருக்குது. ஸோ RTH இல்லைனா R ஈக்குவலண்ட் என்ன வரும் பாருங்கள், 5 ஓம் 5 ஓம் பேரலல். அப்போ 5 into 5 divided by 5 plus 5 plus இங்கே வந்து 5 இருக்குது, which is equal to 7.5 ஓம். சரிங்களா? அப்போ வியோட வேல்யூ தெரியும். அப்போ ஐ டோட்டல் கரண்ட் I is equal to V வந்து 20, R வந்து 7.5, which is equal, so 2.6667 amps. தென் எனக்கு இங்கே கரண்ட் தெரியும். இப்போ கரண்ட் டிவைடர் ரூல் அப்ளை பண்ணுறேன். இங்கே ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ ஐஎன் கரண்ட் வேணும். ஐஎன் ஈக்குவல், அப்போ என்ன வரும், ஐஎன் ஈக்குவல் டு டோட்டல் கரண்ட் இன்டு அதர் பிரான்ச் ரெசிஸ்டன்ஸ் 5 divided by sum of resistance 5 plus 5. So which is equal to 2.666 into 5 divided by 10, which is equal, எனக்கு வந்து ரெண்டு கரண்ட், அப்போ ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகும். நமக்கு எவ்வளோ கரண்ட் வரும் அப்படின்னா 1.3334 amps ஐஎன் வேல்யூ. சரிங்களா? அப்போ நான் இதுக்கடுத்து சர்க்கியூட் வரைகிறேன். இதுனா நார்டான்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் வரைய போகிறேன். parallel resistance and லோடும் parallel. ஸோ இதுதான் ஐஎன் வேல்யூ 1.3334 amps. இங்கே வந்து RDH 7.5, RL which is equal to RDH, ஏன்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுனால இதுவும் 7.5 ஓம். ஸோ இங்கே எனக்கு வந்து என்ன தேவை, கரண்ட் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து மேக்ஸிமம் பவரை கனெக்ட் பண்ணி வச்சுருவேன். ஸோ இங்கே கரண்ட் டிவைடர் ரூல் போடுறேன். கரண்ட் டிவைடர் ரூல் போட்டு கால்குலேட் பண்ணுறேன். அப்போ P மேக்ஸிமம் ஷார்ட் ஆஃப் ஃபார்முலா யாத்தில் வச்சுக்கோங்க, IN ஸ்கொயர் டிவைடட் பை 4 into RDH or RL, IN ஸ்கொயர் டிவைடட் பை 4 into RDH. ஏன்னா RDH RL ஈக்குவல் தான், அதனால் RL போட்டாலும் கரெக்ட் தான். எனக்கு IN வந்து 1.334 ஸ்கொயர் டிவைடட் பை 4 into, சாரி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், இது வந்து RDH வந்து மல்டிப்ளை பண்ணணும், 4 into 7.5. ஸோ இது வந்து கீழே டிவைட் பை RDH வந்து நமக்கு வந்து தெவனினில் தான் வரும், இங்கே வராது, இங்கே டிவைட் பை 4 தான். ஸோ வேல்யூ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கால்குலேட் போட்டிங்கன்னா 3.334 வாட்ஸ் P மேக்ஸிமம். சரிங்களா? அப்போ IN ஸ்கொயர் into RDH டிவைட் பை 4, இங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டு தென் RDH வேல்யூ. ஸோ அதுதான் பவரோட ஈக்குவேஷன். ஸோ 3.3334 வாட்ஸு. ஸோ இதுதான் வந்து நமக்கு தெவனின்ஸ்லேயும் வந்திருக்கும். செக் பண்ணிக்கோங்க, தெவனின்ஸ்லேயும் அதே வேல்யூ தான் வந்திருக்கும். ஸோ நீங்கள் எந்த மெத்தட்லனாலும் இது சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் ஸ்டே டியூன். தேங்க்யூ.